கேப்டிவ் இணையர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வைக்க சிறந்த நேரம் எது அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகின்ற தனுர் ராசியிலிருந்து சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கின்ற இந்த நாள் தான் தை முதல் நாள். இந்த தை முதல் நாளில் நாம் சூரியனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுவோம். விவசாயிகள் எல்லாமே தாங்கள் அறுவடை செய்த முதல் பொருட்களை சூரியனுக்கு படையலாக வைத்து நன்றி தெரிவித்து கொள்ளக்கூடிய நாள்தான் இந்த தை திருநாள். இந்த பொங்கலில் விவசாயிகள் மட்டும்தான் சார் சூரியனை வணங்குமான்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் சூரியனுக்கு நன்றி தெரிவித்து வணங்கக்கூடிய நாள் தான் இந்த தை திருநாள். இந்த தை திருநாளில் நாம் சூரியனுக்கு நன்றி தெரிவித்து வணங்க வேண்டிய நல்ல நேரம், பொங்கல் வைத்து வணங்க வேண்டிய நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இந்த சூரிய பொங்கல் வைக்கிறது காலையில் சூரிய உதயத்திலே வைக்கக்கூடியது தான் சூரிய பொங்கல். இந்த சூரிய பொங்கல் காலையில் வைக்க வேண்டிய நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இல்லை சார், நாங்கள் சூரிய பொங்கல் எல்லாமே வைக்கல, நல்ல நேரம் பார்த்து நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படின்னா, அந்த நல்ல நேரம் டைம் என்னென்னா காலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளார நாம் பானையில் பொங்கல் வச்சு நாம் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கலாம். சார், அதுலேயும் என்னால் பண்ண முடியல, நாம் அடுத்த டைம் என்ன டைமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளார அந்த டைம்லையும் நம்ம பொங்கல் வைத்து வழிபடலாம். சார், அந்த டைமே முடியல சார், காலையில் குழந்தைங்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாமே முடிச்சுட்டு நான் பொங்கல் வைக்க அடுத்து ஏதாவது நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு காலையில் 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளார பொங்கல் வைத்து வழிபடலாம். சார், இது எங்கே நம்ம சூரியன் எனக்கு நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லை இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு சூரியனை பார்த்து பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நீங்கள் மொட்டை மாடியில் இருந்தால் மொட்டை மாடியில் வைத்தும் கொண்டாடலாம், இல்லை பால்கனி எனக்கு பெருசாக இருக்குது பால்கனியில் வைத்தும் கொண்டாடலாம். அப்படி அது எல்லாமே எனக்கு இல்லை அப்படின்னா வீட்டிலேயே கிச்சன்லேயே நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து நீங்கள் வணங்கி வேண்டி எல்லா விதமான செல்வங்களையும் வளங்களையும் அன்றைய சூரியனுக்கு நன்றி தெரிவித்து அன்னைக்கு நம்ம பெறலாம். சரிங்க சார், இப்போ சூரிய பொங்கல் அன்னைக்கு தை திருநாள் முதல் நாள் முடிஞ்சது. அடுத்தது நம்ம மாட்டு பொங்கல். அது செவ்வாய்க்கிழமை காலை 16/1/2024 நம்மளுக்கு மாட்டு பொங்கல் தொடங்குகின்றது. சார், எனக்கு மாடெல்லாம் இல்லை, நான் எப்படி கொண்டாடுறது, நான் மாட்டு பொங்கல் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது முன்னோர்களை வணங்கக்கூடிய நல்ல திருநாளாக நம்ம கொண்டாடலாம். முன்னோர்களை வணங்குவது அப்படின்னா நன்றி தெரிவிக்கலாம். நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பரம்பரையாக வந்தோம் இல்லையா, அந்த முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய திருநாளாகவும் இந்த திருநாளை கொண்டாடலாம். அதே மாதிரி அன்னைக்கு கோசாலைகளுக்கு, அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயில் இருக்கிற பசுக்களுக்கு, இல்லை வழியில் தென்படுகின்ற மாடுகள் ஜீவராசிகளுக்கு எல்லாமே அன்னைக்கு உணவு அளித்து பழங்கள் போன்றவற்றை கொடுத்து வணங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம எந்த டைமுக்கு சார் நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னா, காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளார பூஜை செய்வது நல்லது. சார், அதுக்கு டைம் இல்லை, நான் மாடெல்லாம் வச்சுருக்கேன், மாடு எல்லாம் கழுவணும், அதுக்கு எல்லாமே கலர் பூசி அன்றைக்கி எல்லாமே கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா காலையில் 10:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் செய்யலாம். அந்த டைமும் முடியல சார், வேறு டைம் இருக்கா அப்படின்னா 12 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்குமே நம்ம இது எல்லாமே மாடுகளுக்கு செய்யலாம். இல்லை முன்னோர்களுக்கு படையலிட்டு, இது முன்னோர் படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு தலைவாழை இலையில் படையலிட்டு நாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே செய்து எல்லோருக்கும் உணவு பகிர்ந்தளித்து வழிபடக்கூடிய நன்னாள் தான் இந்த மாட்டு பொங்கல் திருநாள். சரிங்க சார், இப்போ 2 நாள் முடிஞ்சது, 3வது நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது எப்படி, அது என்னன்னா நமக்கு தெரிந்த
நம்மளுக்கு மூத்தவர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, நம்ம சொந்தக்காரங்கள வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து பரிசு பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். அதே மாதிரி நம்ம குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். மகான்கள் அவங்க வழிபாடையும் அன்று குருமார்கள், மகான்கள், ஆசிரியர்கள் வழிபாடையும் அன்று நம்ம மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் அவங்க வீட்டில் போய் நல்லா அளவாக வைத்து சந்தோஷமாக இருந்துட்டு வரக்கூடிய நாள் தான் இந்த காணும் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் இந்த 3 நாட்களில் வரக்கூடிய நாள்களில் நீங்கள் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி மேலும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன். நன்றி, வணக்கம்.